அண்ணே வா மயிலு வாமா. தெய்வானே என்னங்க? போ எல்லாரையும் கூப்பிட்டு போ. சரிங்க. ஏன் மயிலு முகம் ஒரு வாட்டமா இருக்கு? என்னண்ணே நீங்க போங்கம்மா, வந்துட்டே இருக்கோம். கோபி சித்தப்பா வண்டிக்கு போறோம். அண்ணே இந்த பாண்டியை நினைச்சு எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுண்ணே எனக்கு. விடுடா, எங்க போறான் அவன்? நம்ம பையன் கல்யாணத்துக்குள்ளார அவனை சரி பண்ணிடலாம், விடு. மீனாட்சி அர்ஜென்ட்டா அலங்காரம் பண்ணு சொன்னேன். நான் அலங்காரம் முடிஞ்சிருச்சா? ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்க நாங்க ரெடி ஆக வேணாமா? உங்கள மாதிரியா சட்டை போட்டு வேஷ்டி கட்டு தோல்ல துண்டு போட்டு கிளம்புறதுக்கு? அது இல்லம்மா, நல்ல நேரம் தாண்டது, அதுக்கு முன்னாடி கிளம்பணுமேங்கிறதுக்காக கேக்குறேன். வேற யாராவது வரணுமா? ஏமா உன் பொண்ணை கூப்பிடுமா? நான் அதை கூப்பிடுறேன். நீ மகா என்னடி காம கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீடு பார்க்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். நீ என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? நான் வரல. வரலையா? ஏன்? ஏன்னு நான் சொல்றேன். உன் மகளுக்கு எங்க மேல கோவம். ஆமாத்த, அவ எங்க யார்ட்டையுமே பேசுறது இல்ல. ஏண்டி ஏன் யார்ட்டையும் பேசுறது இல்ல? இத பாருடி, இது நீ வாழ போற வீடு, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு கல்யாணம் ஆனோன்னா கோபியை தன் இந்த வீட்டுல இருந்து கிளப்புறதா என் வேலை. எனக்கு சப்போர்ட் இல்லாத வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? நான் தான் வரல. என்ன நீ இவ எப்படி பேசிட்டு போறா? அம்மா, நீங்க எல்லாரும் அவளை டீஸ் பண்ணீங்கன்னா வாட்ஸ் யூ டு? ஒரு ஃபியூச்சர் மருமகமாயா நீங்க ட்ரீட் பண்றீங்க. வெரி வெரி பேட். என் சிஸ்டர் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா, அவ பேச்ச அவளே கேட்க மாட்டான். ஏ சும்மா இரு, எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டு. சரி சரி, நீ அந்த கண்ணாடியை கொடுத்துட்டு அந்த பக்கம் போ. ஓ மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு மேக்கப்? கரெக்ட், டேக் இட். நான் நேச்சுரல் பியூட்டிங்கிறத கரெக்டா சொல்லிட்டேன். உன்னை ஒர்க் ஷாப் கூட்டிட்டு போய் டிங்கரிங் வெல்டிங் பண்ணா கூட நீ ஒழுங்கா நடக்க மாட்டேன்னு அவ சொல்றா. நோ யூஸ் அட் ஆல். என் மாமன் பொண்ணுங்களுக்கு எப்படி இவ்வளவு துமுறு வந்துச்சு? இப்பயே இப்படி பேசுறாங்கன்னா ஏன் அப்பனமா இவளுக்கு அப்பனுக்கும் சொத்து இருந்துச்சுன்னா இவளுகளை பிடிக்க முடியாது போலயே. என்ன முணங்கிட்டு இருக்க? இல்ல, காட் கிவ் கோட் டெய்ல் இந்த கரெக்ட் லென்த்னு சொன்னேன். என்னது? ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான்னு ஆங்கிலத்துல சொன்னேன். டேய் சம்பந்தம் என்னப்பா, நீ ரெடி ஆயிட்டியா என்ன? I am ready, but I am not coming with you. I have another appointment. ஏன் மாப்ள நீங்க வரலீங்களா? சும்மா மாப்பிள்ள வாய்க்கு வாய் சொல்லக்கூடாது, பொண்ணை கொடுக்கணும். ஐயா சம்பந்தம், மாப்பிள்ளைன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, அதெல்லாம் போய் நெசம் எடுத்துப்பீங்களா நீங்க? Moms, you are always breaking my heart. Don't tell again. I am not coming with you all. எவ்வளவு இறுக்கமான நிலைமையிலே சம்பந்தம் பேசி கலகலப்பாக்கிறார். வாங்க போலாம். வாங்க எல்லாரும் போலாம் வாங்க. என்ன நீ அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தாரு, ஆளை காணோம். இருங்க நான் பாத்துட்டு வரேன். என்னங்க? அத வந்துட்டேன். என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன், போலாமா? சரி வாங்க போலாம். வாங்க. செல்வரங்கம், ஒரு நிமிஷம்டா. நீ அங்க வர வேண்டாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு பொண்ணு பாக்குறப்போ அவங்க எங்களையே அசிங்கப்படுத்திட்டாங்கடா. நீ அங்க வந்தா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுதுடா. ஆமாண்டா மாப்பிள்ளைங்கிற கிரிப்போட பேசாம இங்கேயே இருந்துக்க, அதான் நல்லது. சரி மகேஷ், அக்கா சொல்றது நல்லதா தான் படுது. நீ அவங்க கூட போயிட்டு வா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரி வா மகேஷ். வா. வரேன்டா. ஹாய் மச்சான். என்னடா ஒரே டல்லா இருக்க? நேத்து அடிச்ச சரக்கு ஒரே கேரா இருந்துச்சு. ஏப்ப விட்டா கூட ஒரே வாடையா வருது. அதான் ஒரே மூட் அவுட்டா இருக்கியா? ஏ மச்சான், நேத்து ஒரு பயங்கரமான வெரி பேட் கனவு கண்ணடா. நேத்து நீ நானும் அந்த மூர்த்தி போயிருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போய் சரக்க போட்டு செம சவுண்டு கொடுத்தோம்டா. திடீர்னு பார்த்தா கோய் மச்சானும் உங்க அப்பனும் வந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஆனா யாருனே தெரியல, ஒருத்தன் வந்து என்ன அடிக்கிற மாதிரி வெரி பேட் கனவு கண்டேன். ரொம்ப லென்த். போடா லூசு மாப்ள, அது உண்மையாலும்டா, கனவு இல்ல. வா. ஏடா மச்சான் சொல்ற? அப்பனா அது வெரி பேட் சரக்குடா. சரி அதெல்லாம் விடு மாப்பிள, நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேதுடா. எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடக்குது மாப்பிள. என்னாச்சு? ஆமாடா, வீட்டுல எல்லாரும் அந்த மூர்த்தி போய் வீட்டுக்கு மாப்பிள பார்க்க போயிட்டாங்கடா. போயிட்டாங்களா? ஆமாண்டா, நீ நானும் டெய்லி சரக்க போட்டு சவுண்டு கொடுக்கறது தான் லைக்கு. அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம ரெண்டு பேர்த்தையும் நினச்சா எனக்கே ரொம்ப சேமாக இருக்குது தெரியுமா? ஐ எம் ஃபீலிங் வெரி பேட். எல்லாம் போயிட்டாங்க. என் தங்கச்சி மட்டும் தான் அங்கே தனியாக உட்காந்து அப்செட் ஆகிருக்கா. என்னது? மகா போலையா? ஆமாம், தனியாவா இருக்கா? ஆமாடா, அதான் மகாக்கும் அந்த ஃபேமிலிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுல, அதனால கா போட்டுட்டு தனியாக வீட்டில் உட்காந்துருக்கா. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரே ஹேங் ஓவரா வேற இருக்கு. என்னால இனிமே ஸ்ட்ரீட்ல வாக் பண்ண முடியாது. நான் போய் தூங்குறேன். இருடா, இந்த வயசுல தூங்குனுங்கற. இந்த வயசுல தூங்குனா பின்னாடி கஷ்டப்படும் தெரியல.
இங்க பாரு, ஒரு பழமொழி சொல்றேன் கேளு. நீர் அடிச்சு நீர் வழங்கணும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கல? அதே மாதிரி சரக்கா தான் அடிக்க முடியும். என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாரு, சரக்கு அடிச்சு ஹேங் ஓவர் ஆனா மறுபடியும் சரக்கு அடிச்சா தான் அந்த ஹேங் ஓவரே போகும். நீ என்ன பண்ற தெரியுமா? பேசாம ஒயின் ஷாப் போயிட்டு ஒரு கட்டிங் போட்டு அடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊத்தலாம். அதுக்கப்புறம் தூக்கம் வரும், சும்மா ஜோரா வரும். அப்புறம் உன்னை பார்த்தா ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ் ஆயிடுவேன். அப்ப காசு கொடு. இந்தா இரு இந்தா போயிட்டு நிதானமா அடிச்சுட்டு மெதுவா வா, சரியா? என்ன நீ வரலையா? இல்ல மாப்பிள்ள, ஒரு ஃப்ரெண்டு பணம் பண்றேன் இருக்கான். அவன் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். பணம் நிறைய இருந்தா நிறைய சரக்கு அடிக்கலாம்ல. சரி, பணத்தை மட்டும் வாங்கி வச்சுக்க. அவனை அனுப்பிச்சு விட்டுரு. அப்புறம் தேவையில்லாம அவனும் நிறைய குடிச்சுக்கிட்டு இருப்பேன். சரியா? பேசல, போ போ போ. ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் எல்லாருக்கும் வாங்க. வணக்கங்க. வாங்க வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கங்க. வாசாந்தி. மாமா. வணக்கம். என்ன தெய்வானக்கா, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அஞ்சுதான். காமோட கல்யாணம் நல்லபடி அமையணுன்னு, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குன்னு நான் வேண்டாத சாமி இல்லம்மா. ரொம்ப கவலையா இருந்தேன். நீ கடவுள் மாதிரி வந்து என் மகளுக்கு ஓ மூலமா நடக்குதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கு என்ன நான் கைமாறு செய்யப்பறேனே தெரியல. உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னக்கா இப்படி சின்ன குழந்தையாட்ட வெள்ளந்தியா பேசுறீங்க? எங்க சித்தி எப்பவும் அப்படிதான், சின்ன குழந்தை மாதிரி. கோவப்படும் போது அப்படிதான். கோவத்துல ஏதாவது பேசிட்டால, ஆனா மனசுல எதையும் வச்சுக்கிற மாட்டேன். அப்படியா? ஆமா, என்னைய மாதிரிதான். ஆனா என்னைய மாதிரி வளவலன்னு பேச மாட்டா. கம்மியா தான் பேசுவான். ஆனா ஒவ்வொரு பேச்சும் நச்சன்னு மணி மாதிரி பேசுவான். ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும்ல, என்னங்க கக்கன்னு? அவருக்கு பொம்பளைங்க கூட நீ பேசினாவே பிடிக்காது. நீங்க வருத்தப்படாதீங்க. வாங்க. அண்ணன் கொஞ்சம் கண்டிஷன் ஆனவர் தான், ஆனா ரொம்ப நல்லவர். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாமா. வீடு நல்லா அழகா அம்சமா இருக்கு. பூர்வீக வீடுங்களா? ஆமாங்க. நம்ம கல்யாணம் ஆன உடனே வீட்டை இடிச்சு பெருசா ஆக்கி இருக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கல. வீட்டுல எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு. அதான் பக்கத்து வீட்டு வாங்கி இந்த வீட்டோட இணைச்சலன்னு இருக்கேன். ஏங்க காய்கறி வியாபாரத்திலேயே இவ்வளவு வருமானம் வருதா? ஏன் தம்பி கேக்குறீங்க? இல்ல, காய்கறி வியாபாரம் நானே எங்க காராட்சி மாதிரி ஏதாவது சின்ன லெவல்ல இருக்கும்னு நினைச்சேன். நீங்க என்னடா பக்கத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குற அளவுக்கு பெரிய லெவல்ல சொல்றீங்களே? அதான் இந்த வட்டாரம் முழுக்க ஹோல்சேல் பிசினஸ் 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டலும் சின்ன மார்க்கெட் இருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் நாங்க தான் காய்கறி சப்ளை பண்றோம். தேங்க அப்பா, ரொம்ப கிரேட்டுங்க. அங்க நாசுவரம் மாட்டி இருக்கு. நீங்க வாசிப்பீங்களா? ஐயோ, எனக்கு வாசிக்க தெரியாதுங்க. அப்புறம் இங்க நாதஸ்வரம் எப்படி? இது எங்க தாத்தாவுடையதுங்க. எங்க அப்பா காலத்துல இந்த தொழிலை நாங்க விட்டுட்டோம். அவருக்கு ஆஸ்மா, அவரால் தம் கட்டி வாசிக்க முடியல. எனக்கு இந்த தொழில் பிடிக்கல, பணம் சம்பாதின்னு ஆசைப்பட்டேன். அதனால காய்கறி பிசினஸ்ல இறங்கி இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன். இது எங்க தாத்தா ஞாபகார்த்தமா மாட்டி வச்சிருக்கேன். நல்ல காரியம் பண்றீங்க. இப்போ உங்க குடும்பத்திலிருந்து பொண்ணெடுக்க போறத நினைச்சா நிஜமாவே இந்த நாதஸ்வரத்துக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இந்த கல்யாணம். அப்புறம் நேத்து என் மூத்த பையனுக்கு எங்க பொண்ணு நீங்க கேட்ட உடனே நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். நீங்க மறந்துட மாட்டீங்க. அதுக்கு காரணம் இருக்கு. என் மூத்த மருமக விஷயத்துல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஒரு குடும்பத்தோட நிம்மதிய வரப்போற மருமக கிட்ட தான் இருக்கு. அதனால தான் என் வீட்டுக்கு வரப்போற 2வது மருமக விஷயத்துல நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன். வசதியில முன்ன பின்ன இருந்தாலும் வரப்போற பொண்ணு இந்த வீட்டோட நிம்மதியை கட்டி காப்பாத்துறவளா இருக்கணும். கவலையே படாதீங்க, எங்க பொண்ணு அப்படித்தான் இருப்பா. நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க. அப்ப ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இந்த நிச்சய தேதி குச்சிலாமா? வீட்டுல பஞ்சாங்க இருந்தா கொண்டு வாங்க, நம்மளே பார்த்து விடுவோம். அப்படி இல்ல சம்மதி, அதுக்கு உண்டான ஆளுங்க கிட்ட தான் அதை ஒப்படைக்கணும். முறைப்படி தோசை வச்சுதான் தேதி முடிவு பண்ணணும். சரி, அப்படியே செஞ்சிடலாம். பலகாரம்லாம் தயாரா இருக்கு, சாப்பிடலாமாங்க? இல்லைங்க, முதல்ல ஆம்பளைங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொம்பளைங்கள சாப்பிடலாம். சரி, சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்க இருந்து சாப்பிட்டு வரட்டும். எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் கிளம்புறேன். என்னத்த சம்மதி அம்மா, நீங்க சாப்பிடாம போனா எப்படி? அதான் காப்பி குடிச்சிட்டனுமா. வீட்டுல வேலை இருக்கு. சிலிண்டர் வேற தீர்ந்து வச்சு அதை வேற கொண்டு வருவான். வாங்கி வைக்கணும் இல்லையா? இல்லன்னா கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டு போங்க. அதான் எனக்கு பதில் மீன் வச்சிருக்கால, அவ சாப்பிட்டு வருவா. உங்க 2 பேர்த்தோட ஒத்துமையை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, டைம் ஆகுது. காஜா,
எப்படி இருக்க? என்னடா பேசவே மாட்ற? பேச மாட்டேன். அதுவும் இல்லாம அண்ணனும் பேச மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. குடும்பத்து மேலே சத்தியம் பண்ணியிருக்காரு. எனக்கு கூட்டி பார்க்க வருவார். போலாம். ஹாய் மலர். பரவாயில்லையே, ரெண்டு பேரும் சத்தியத்தை மெயின்டைன் பண்றீங்க. பேசிக்கவே இல்லை. நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒருவேளை என்னை கவனிச்சுட்டு தான் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பேசாம இருந்தீங்களோ? சாரி, நான் ஒன்றும் சொல்லலை. அந்த கோபியை சொன்னேன். அவன் ஒருவேளை என்னை கவனிச்சிருப்பானு ஒரு டவுட்ல சொன்னேன். அவன் என்னை பார்க்கலன்னா சும்மா போயிருக்க மாட்டான். சும்மாவது உங்ககிட்ட ஒரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஷட் அப். ஹேய், ஓகே ஓகே, ஐ எம் சாரி. சரி, வண்டியில் என்ன ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா காரில் ட்ராப் பண்ணுறேன், வாயேன். ஓ, வண்டி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறல்ல, கவலைப்படாத, அது அப்புறம் எடுத்துக்கலாம். தம்பி, எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. எதுக்கு இப்ப தேவையில்லாம பொது இடத்துல வந்து சீன் கிரியேட் பண்றீங்க? ஏன் அப்படி சொல்ற மலர்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க வழிக்கு நான் வரல, என் வழியில நான் போயிட்டு இருக்கேன். எதுக்கு நடுவுல பூந்து இரிட்டேட் பண்றீங்க? ஹேய், என்ன மலர் சொல்ற? நான் உன்னை இரிட்டேட் பண்ணுவேனா? நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்றதுக்கும் நான் உன்னை சுத்தி சுத்தி வரேன். என்ன எப்ப மலர் புரிஞ்சுப்ப? உங்களை நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்? என்ன மலர்? யூ மை வைஃப். வைஃபா? இன்னும் உங்களுக்கு அந்த நினைப்பு இருந்தா உடனே அதை மாத்திக்கிங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி இருக்கு. நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணா காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க மத்த எதை வேணாலும் ஆளலாம், ஆனா என் மனசு மாறவே மாறாது. டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் மறந்துட்டு போய் வேற வாழ்க்கையை வாழ்றதுக்கு பாருங்க. முடியாது மலர், நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன செஞ்சாவது உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? அறிவில்ல? என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணீங்க, அப்படி நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன மலர் பண்ணுவ? போலீஸ்க்கு போவ அதானே? சரி, தெரியாம கேக்குறேன், உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? என் மேல எதுக்கு இவ்வளவு கோவம்னு கேக்குறேன். என்ன அடியோட வெறுக்கிறதுக்கும் என்ன ஒதுக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் சொல்லு, நான் போயிடுறேன். கல்யாணம் ஆன அன்னைக்கு என்னை கண் காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணி என்ன கை நீட்டி அடிக்கல? சாரி, இந்த கை தானே உன் அடிச்சது? இந்த கை தானே உன் அடிச்சது? இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும். சார், என்ன சார் இது? வாங்க சார், வாங்க சார், இங்க உட்காருங்க சார்.
எதுக்கு கதவு சாத்துற? எதுக்கு வந்த? வீட்ல யாரும் இல்ல. அதான் வந்தேன். எல்லாரும் நீ மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்க. நீ தனியா இருப்பேன்னு தெரியும். நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சீ, வெளிய போ. அது எப்படிமா போறது? நல்லா யோசிச்சு பாரு. திருப்பி இந்த மாதிரி சான்ஸ் நமக்கு கிடைக்குமா? ஏய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காதா? ஒழுங்கு முறையை தான் இங்கிருந்து போயிடு. என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண உன்னை கொன்றுவேன். கொன்றுவியா? கொல்லு மகா, கொல்லு. நீ கொன்னா கூட குத்தமில்ல. சீ, வெளிய போடா. நீ அமைதியா இரு. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே போயிடுறேன். நீ என்னன்னா கோபியத்தான் அவன் மேல உசுரை விட்டுக்கிட்டு இருக்க. நான் என்னன்னா மகானு மேல உசுரை வச்சு உருகிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒய்ஃப் ஆயிட்டீனா? நான் காதலிச்ச உன்னன்னா அண்ணின்னு கூப்பிட்டு தொலைனடி. அதுக்கு நான் செத்துடலாம். அம்மா, நான் எதுக்கு சாகணும்? உன்னை தாலி கட்டாமையே உன்னை பொண்டாட்டி ஆயிட்டானா வீட்டுல எல்லாரும் வந்து பாண்டி மகா கல்யாணம் பண்ணிக்க, மகா ஏத்துக்க அப்படின்னு கெஞ்சுவாங்க. அப்புறம் கழுத்துல தாலி கட்ட சொல்லு உன் நொத்தான. ஓவரா பேசாத. இனி பேச மாட்டேன்டி. இனி இதான். சீ, பொறுக்கி கையெடு. நீ கனவுல கூட என்ன தொட முடியாதுடா. அதுக்கு முன்னாடி உன்னை நான் கொன்றுவேன். இல்ல நான் செத்துருவேன். அன்னைக்கு என்னடி சொன்ன? என் மேல கை வச்சு பாரு, நான் என்ன பண்றேன்னு சொன்னல. இப்போ உன் மேல கை வைக்கிறேன்டி. நீ என்ன பண்றேன்னு பாப்போம். வாடி. எங்கடி ஓடுற? எனக்கு மட்டும் என்ன அடிச்சாலும் சரி. எங்கடி ஓடுற? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. உன்னை நீ என்ன பண்ண பாரு. வாடி.